Hi students, welcome to IK Academy Select. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் 4 எக்ஸாம்ல ஆக்சுவலா ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையா? பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா 58 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம், ஏஜ் லிமிட்டே குரூப் 4 கிடையாது அப்படின்றாங்க. ஒரு சில பேர் இல்லையே நோட்டிஃபிகேஷன்ல ஏஜ் லிமிட் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு மாதிரிலாம் சொல்றீங்க. ஸோ அதனால யார் யாருக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்கு, இன்னும் சொல்ல போனா என்னென்ன போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு அப்படிங்கறத நான் தெளிவா இந்த வீடியோல சொல்லிடுறேன். வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி இந்த குரூப் 4 வந்து நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் டெஸ்ட் போட்டிருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ஜனகணமன பேட்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஃபீஸ் வந்து 500 ரூபா. இந்த 500 ரூபா பேட்ச்ல உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, மொத்தமா 30 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயுமே 200 கேள்விகள், 6000 மேற்பட்ட கேள்வி கவர் ஆகும். டெஸ்ட் வந்து பிடிஎஃப் தான், கொஸ்டின் ஒரு பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப். நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட டெஸ்ட் எழுதிக்கலாம், ஓகேவா? சேம் டைம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பைலிங்குவல், கொஸ்டின் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இருக்கும், ஓகேவா? நீங்க அதை வச்சு அப்படியே படிச்சு எழுதிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன் ரெக்கார்ட் வீடியோவா கொடுத்துருவோம் உங்களுக்கு, ஓகேவா? இது இல்லாம டெஸ்ட் பேட்சஸ் இருந்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துக்கான ஷார்ட் கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஆப்டிடியூட்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ, ரீசனிங்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ. இது எல்லாமே 500 ரூபாயில. அந்த ஃபுல் கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டாபிக்குமே கிளாஸ் எடுத்துருப்போம் ரெக்கார்ட் வீடியோவா. டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம் பிடிஎஃபா. அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிளேஷன் ரெக்கார்ட் வீடியோவா இருக்கும். இதெல்லாம் சேர்த்து 500 ரூபாய் ஃபீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து எழுதுனீங்க அப்படின்னா ஃபீஸ் 1 ரூபாய். நீங்க ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் அவுட் கொடுத்துருவோம் தொகைமாரோட. சேம் டைம் ஆஃப்லைன் டெஸ்ட் வரவங்களுக்கு அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல கொடுக்குற விஷயங்கள் ஃப்ரீயா வந்துடும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 1500 ரூபாய். இந்த 1500 ரூபாயில இந்த 500 ரூபாய் பேக்கேஜும் வந்துடும். இது இல்லாம 699 பிடிஎஃப் மெட்டீரியலும் கொடுத்துருவோம். இது இல்லாம ஃபுல் சிலபஸ்மே உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஃபீஸ் 1500 தான். இந்த மெட்டீரியல் எடுத்து ஜிஎஸ் தான் கொடுக்கணும், தமிழ் இங்கிலீஷ் 2 பேரும் நீங்க எதாவது வாங்கிக்கலாம். பிடிஎஃப் வேணா 699, புக்கா வேணா 999, ஓகே? ஸோ ஜாயின் பண்றவங்க 777997 காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு, ஆஃப்லைன்லேயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணவும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஓசி கேட்டகரி பத்தி ஏஜ் லிமிட் சொல்லிடுறேன். இந்த ஓசி கேட்டகரியான ஏஜ் லிமிட் பாக்குறப்ப விஏஓக்கு ஒரு மாதிரி ஏஜ் லிமிட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு மாதிரி ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சரி, விஏஓ போஸ்ட்டுக்கு இப்ப நாம இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th படிச்சவங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 18 வயசு ஆனாலும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த விஏஓ போஸ்ட்டுக்கு மட்டும் மினிமம் 21 வயசு கொடுத்துருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 21 வயசு இருந்தா நீங்க விஏஓக்கு எலிஜிபிள். ஆனா விஏஓ ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே எழுதுற எக்ஸாம் ஒண்ணுதான். உங்களோட வயசு இப்ப 21 ஆகல, நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டு போய் குரூப் 4 எழுதுவீங்க. அவங்களுக்காக சொல்றேன், நீங்க விஏஓ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்ல. மினிமம் ஏஜ் 21 இருக்கணும். அதாவது நீங்க ஜூலை 1, 2004 முன்னாடியே பிறந்திருக்கணும். ஜூலை 1, 2004 முன்னாடி பிறந்திருக்கணும். சேம் டைம் ஜூலை 1, 1993 அப்புறம் பிறந்திருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு நான் சொல்றேன், ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே ஜூனியர் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் 18 வயசு கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 வயசுல நீங்க எழுதிக்கலாம். ஸோ 18 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள நீங்க எலிஜிபிள். அதாவது நீங்க ஜூலை 1, 2007 முன்னாடி பிறந்திருக்கணும், ஜூலை 1, 1993 அப்புறம் பிறந்திருக்கணும். இதெல்லாமே நான் ஓசி கேட்டகரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்க ஓசி கேட்டகரி இருந்தீங்கன்னா 10th படிச்சனாலும், 12th படிச்சனாலும், டிப்ளமோ படிச்சனாலும், பிஇ படிச்சனாலும், இல்ல வேற டிகிரி படிச்சனாலும், எது படிச்சனாலும் இதான் ஏஜ் லிமிட் ஃபார் ஓசி கேட்டகரி. முடிஞ்சா ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இதான் ஏஜ் லிமிட். அப்போ ஓசி கேட்டகரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கு, மினிமம் ஏஜ் லிமிட்டும் இருக்கு, ஓகே? நெக்ஸ்ட் பிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாருக்குமே விஏஓக்கு ஒரே ஏஜ் லிமிட் தான். விஏஓ போஸ்ட்டுக்கு ஒரே ஏஜ் லிமிட் தான் இவங்க எல்லாருக்குமே. மினிமம் ஏஜ் 21, ஆனா மேக்ஸிமம் 42 வரையும் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு, ஓகேவா? இப்ப நீங்க கேட்கலாம், சார் இந்த 50 வயசு அப்படிலாம் சொல்றாங்களேன்னா அவங்க எல்லாம் விஏஓ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க விஏஓ போஸ்ட்டுக்கு போகணும்னா நீங்க என்ன படிச்சிருந்தாலும் மேக்ஸிமம் 42 வயசு வரைக்கும் தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், ஓகேவா? அப்ப கரெக்டா சொல்லணும்னா இந்த கேட்டகரிக்குள்ள வர்றவங்களுக்கு விஏஓ போஸ்ட்டுக்கு ஜூலை 1, 1983 அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1, 2004 முன்னாடி பிறந்திருக்கணும். நீங்க இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஏஓ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த கேட்டகரி மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேட்டகரி மட்டும் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்குள்ள வர்றப்ப சொல்றது கொஞ்சம் கவனிங்க. சார் நான் கரெக்டா 10th தான் சார் படிச்சிருக்கேன், 12th முடிக்கல, டிப்ளமோ பண்ணல, டிகிரி பண்ணல, வேற எதுவுமே நான் பண்ணல, நான் கரெக்டா 10th இது ஏஜ் லிமிட் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட். இந்த கேட்டகரி கரெக்டா நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஏஜ் லிமிட் சொல்லிடுறேன். பிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி இருந்தீங்கன்னா 18 இருந்து 34 வயசுக்குள்ள இருக்கணும். அதாவது ஜூலை 1, 1990 அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1, 2007 முன்னாடி பிறந்திருக்கணும். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இருந்தீங்கன்னா நீங்க 18 இருந்து 37 வயசுக்குள்ள இருக்கணும். அதாவது ஜூலை 1, 1988 அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1, 2007 முன்னாடி பிறந்திருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கேட்டகரிஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வரப்ப 10th மட்டும் படிச்சிருந்தா கரெக்டா நான் 10th தான், வேற எதுவுமே படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஏஜ் லிமிட். சரி, ஓகே சார், நான் இந்த கேட்டகரி
ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்குள்ள வர்றப்ப இந்த 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 இதுக்கு வர்றப்ப நான் 10th தாண்டி ஒன்று படிச்சிருக்கேன் சார். உதாரணத்துக்கு 12th படிச்சிருக்கேன், டிப்ளமோ பண்ணியிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், இல்லை வேற டிகிரி படிச்சிருக்கேன், 10th தாண்டி ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கேன். அப்ப ஏஜ் லிமிட் என்னன்னா, அப்பதான் ஏஜ் லிமிட் கிடையாது. மேக்ஸிமம் நீங்க 56, 57, 58 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். நான் சொல்றது கரெக்டா புரியுதுங்களா? அப்ப நீங்க ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த கேட்டகரிக்குள்ள வந்து 10th தாண்டி ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும். வச்சிருந்தால் நீங்க இந்த ஜூனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கவலைப்பட தேவையில்லை. ஆனா மினிமம் இருக்கு. மினிமம் நீங்க ஜூலை 1, 2007 முன்னாடி பிறந்திருக்கணும். ஓகேவா? மினிமம் 18, மேக்ஸிமம் இந்த 37, 34 இதெல்லாம் கிடையாது. இந்த கேட்டகரி 10th மேல படிச்சிருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வர்றப்ப, ஓகே. ஸோ விஓ ஆகட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகட்டும், ஒரு கேட்டகரிக்கும் யார் யாருக்கு என்ன ஏஜ் லிமிட், யாருக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது, எல்லா விளக்கமும் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். குரூப் 4 ஏஜ் லிமிட் பத்தின டவுட்ஸ் இருந்தவங்களுக்கு இது கிளாரிஃபை ஆயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது குரூப் 4 ஏஜ் லிமிட் தெரியாம இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் இந்த 45, 50 வயசுல இருக்கவங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எலிஜிபிள் தான். ஆனா இந்த போஸ்ட் தான் எலிஜிபிள். 10th தாண்டி ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும். சேம் டைம் இந்த கேட்டகரிக்குள்ள வரணும். ஓகே. ஸோ இதான் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. சேம் டைம் குரூப் 4 அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இதான் ஃபீஸ் டீடைல். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7702 972 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.